நாலஞ்சா பைக் ரிசீவர் சின்ன பைக் அந்த இங்க இருக்கு மாமூத் இது வந்து இதெல்லாம் நிக்க மாட்டேங்குது. ஃப்ரண்ட் கேமரா ஆன் அப்படியே பேசுறவங்க எல்லாம் பக்கத்துல போயிட்டு லாக் பண்றது அந்த இது இங்க வைக்கணும். எல்லாமே ஒயிட் தான். ஒயிட்டடா அது ஒயிட் தான். போமாவா கம்பெனிடா போமா. என்னடா லைவே வரல. என்ன ஆன் ஆகலையா? எப்படி இது பண்ணணும்? 1.5 நிமிஷம் போயிடுதா? ஹலோ ஹலோ லைவ்ரியில கொஞ்சம் டிலே. குடிச்சு யாரு
நீ என்ன பண்ணணும்னா முன்னாடி போயிட்டு சைடு நீ என்னன்னா எல்லாரும் கவர் பண்ணணும் பேசுறவங்க கரெக்டா கவர் எப்ப நீ கத்துக்கிறீங்க நீ என்ன பண்ணு பக்கத்துல போய் அவன் தான் ஏதாவது பேசணும் கிராத் அவன் தான் ஓதணும் சார் ரிப்போர்ட்ல எடுத்தாலும் ஆமா 2 சேர் எடுத்து கொடுத்துருவா ஒரு சேர் உட்காரத்துக்கு நீங்க ஆடியோ சொல்லுவா السماوات والأرض ولا يهوده حفظهما وهو العلي العظيم لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ومن يؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم الله ولي الذين آمنوا يخرجهم من النور الله ولي الذين آمنوا
السلام ورحمة الله وبركاته. கீதம் ஆதன் من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر الغفار القهار الوهاب الرزاق الفتاه العليم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحكيم العليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الحدود المجيد الباعث الشهيد الحق الوكيل الحبيب المتين الولي الحميد المحسن المبدع المعين الحي المنيب الحي القيوم المعبد القادر الواحد الأحد صمد القادر المقتدر المقدم وأخير الأموال العاد الله غير الباطن الباطل متعال الباطل الله المنتقم العفو مالك الملك بالجلال والإكرام المقصد الجامع والغني المغني والمانع الله نافع النور هادي البديع الباقي المعرف رشيد الصبور صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله خير மாணவர் قال ما شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الله أما بعد. இன்று 28வது சாதனை கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் உறுதி தந்த
சிறப்பிக்க தருமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கின்ற சிறப்பு ஆன் பண்ணுவாங்க. அந்த மைக் ஆன் பண்ணுமா? तुम पढ़ लो तो
சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி நமக்கெல்லாம் தெரிந்தவில்லை. ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் என்று. ஆனால் 9வது விடுதலை தினம் கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம் சுதந்திரம் கிடைப்பதற்கு 9வது கொண்டாடப்பட்டு அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி வருகிறது. 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்கள் நூற்றுக்கட்டுள்ள இந்த நாட்டை விட்டால் அதனால நாம எல்லாரும் இந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறோம். நாட்டுக்கு முன்னாலேயே 1929 இந்த குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி என்ன? சுதந்திரம் கிடைத்த அந்த நாள் அன்று சுதந்திர வீரர் சுதந்திரத்திற்கான நாயகர் மகாத்மா காந்தி அவர்கள் அப்ப அவர் எங்க போயிருப்பாரு? எங்க இருந்தார்னு பார்த்தா கல்கத்தாவில இருந்தார். இவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த விடுதலையை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அங்க எல்லாரும் இருக்க வேண்டும். அதை விட்டுக்கொண்டு ஏன் அவர் கல்கத்தாவுக்கு போனார் என்று பார்த்தால் அங்கு மிகப்பெரிய கலவரம், மத கலவரம், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே வெட்டி குத்து ரத்தம் ஆறாக ஓடியது. அதனால் அதை சமாதானப்படுத்துவதற்காக கல்கத்தாவுக்கு சென்று ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தார் என்பது வரலாறு. விடுதலைக்கு பிறகு உலக பத்திரிகைகள் எல்லாம் மகாத்மா காந்தியை பார்த்து வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு தி நேஷன் என்று கேள்வி எழுப்பினார். அது குறிப்பாக பிபிசி. அவர் எதையும் சொல்ல மறுத்தார். நீங்கள் நினைத்தபடி விடுதலை கிடைத்து விட்டது, சுதந்திரம் கிடைத்து விட்டது. இப்பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது வாய் திறக்க மறுத்தார். வற்புறுத்தி கேட்டபோதிலும் அவர் வாய் திறக்கவில்லை. பல நாட்களுக்கு பிறகு வாய் திறந்தார். அவர் சொன்னார், சொசைட்டி நான் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறேன்.
அந்த சமுதாயம் ஒவ்வொரு கண்ணிலும் இருந்து வெளிவரும் கண்ணீரை துடைக்கும் என்று சொன்னார். அதனால்தான் ஜாதி சண்டை இல்லாத, சமய பிரச்சனை இல்லாத, எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அடிதடி வெட்டி குத்தி இல்லாத அமைதியான வாழ்க்கை இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொன்னார். ஒவ்வொரு கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் துடைக்கும் ஒரு சமுதாயம் எனக்கு வேண்டும் என்பதாக அவர் யாரு? காந்தியடிகள். எனவே இந்த நல்ல நாளிலே சமய நல்லிணக்கம் வளர வேண்டும் என்று நாம் எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல நான் சொன்னது போல இந்த விடுதலை தினம் விடுதலை கிடைப்பதற்கு முன்பதாகவே கொண்டாடப்பட்டு வந்தது. 1929 லாகூரில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டிலே ஜவஹர்லால் நேரு தலைமை பதவி ஏற்றார். மோதிலால் நேரு பதவி இறங்கினார். மகன் தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த மாநாட்டிலே முடிவெடுக்கப்பட்டது, முழு சுதந்திரம் தேவை, பரிபூரண சுதந்திரம் தேவை என்று முடிவெடுத்து இனி வருடந்தோறும் ஜனவரி 26 என்று விடுதலை தினமாக அறிவித்து சுதந்திர நாளை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஜனவரி 26 இனி வருடந்தோறும் சுதந்திர நாள், விடுதலை நாள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த மாநாட்டிலே முடிவெடுக்கப்பட்டு தொடர்ந்து வருடந்தோறும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. 1947க்கு முன்னால 1929 இருந்து வருடந்தோறும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனா ஆங்கிலேயன் நாம் நினைத்தபடி அவன் அந்த ஜனவரி 26 அன்று இந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை. அவன் என்ன செஞ்சான்? 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாட்டை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறிவிட்டான். பிறகு 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழு வடிவம் பெற்றுவிட்டது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முழு வடிவம் பெற்றுவிட்டது. ஏன் உடனே குடியரசு தின அறிவிப்பு செய்யப்படல? 29 இருந்து அதன் பிறகு 50, அதுவும் 50 ஜனவரி நியூ இயர், அந்த நாளெல்லாம் அறிவிக்கப்படல. ஏன் ஜனவரி 26 வரைக்கும் காத்திருந்தார்கள்? இது நாள் வரை சுதந்திர தினமாக கொண்டாடி வந்த அந்த நல்ல நாளை, வரலாற்று பின்னணி கொண்ட அந்த சிறந்த நாளை குடியரசு தினமாக அறிவிக்க வேண்டும் என்று காத்திருந்து அந்த நாளை குடியரசு தினமாக அறிவிப்பு செய்தார்கள். அந்த நாளில் இருந்துதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எனவேதான் இந்த வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த நல்ல நாளிலே இந்த மண்ணிலே வாழக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பிற ஜாதி மக்களுக்கிடையே ஜாதி சண்டை இல்லாத, சமய பிரச்சனை இல்லாத, சமய நல்லிணக்கம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை வைத்து ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் இந்த மண்ணில வாழும் காலம் எல்லாம் ஜாதி சண்டை இல்லாத சமய நல்லிணக்கத்தோடு நபிகள் நாயகம் காட்டியபடி, நபிகள் நாயகம் சொன்னது என்ன? ஹுப்புல் வத்னி நிஸ்ஃபுல் ஈமான், வாழும் இந்த மண்ணை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்கு சாதகமாக நாம் நடந்து கொள்வோமாக, சமய நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்வோமாக. அந்த நற்பேற்றினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி அடுத்ததாக டாக்டர் மீரான் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் நினைத்தும் ஏற வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியின் சமாதானம் அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் உத்தம நபித்தோழர் மீதும் நம்மவர் அனைவர் மீதும் என்றென்று உரைத்தாவதாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வாழ்த்துரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க இந்த மஸ்ஜிதுடைய தலைவர், செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களே, இந்த மஸ்ஜிதிலே ஷரியத் மற்றும் உலக வாழ்க்கைக்காக திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அரபு நண்பர் சம்சுதீன் ஜமால் ஹசரத் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்து வழங்குவோர் வந்திருக்கின்ற சக சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய சமூக ஆர்வலர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருள்மழை பொய்வதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். மச்சினுடைய ஹிதாயனுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், பாதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள அழைக்கின்றார்கள், கலந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த செய்தி கொண்டு சேர்க்கின்றது. இது வேறு எந்த மத்தியிலும் காண கிடைக்காத ஒரு சம்பவம். இப்பொழுது நடக்கக்கூடியது ஒரு நாட்டினுடைய ஒரு நிகழ்வு, நாட்டிலே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு கூட பெரும்பாலான தாய்மார்களும் சகோதரிகளும் வந்திருக்கின்றார்கள். இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை அவர்களும் நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்று தந்திருக்கின்றார்கள். இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்களும் நிர்வாகிகள் அவர்களை நான் உண்மையிலேயே மனமுவந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், 48வது சுதந்திர தினத்தை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று. இப்ப இந்த சபையில் இருக்கிற யாருமே வந்துட்டு அடிமை இந்தியாவில் பிறந்தவர்களாக இருக்க மாட்டார் என்று சொல்றாங்க. 47க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் அடிமை இந்தியாவில் இருந்தவங்க, 47க்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாமே வந்துட்டு சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்க, சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்க தான். அதனால அடிமை இந்தியா எப்படி இருந்தது, சுதந்திர இந்தியா எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னென்னமோ சுதந்திர தினம்ன்றாங்க, கூப்பிடுறாங்க, கொடியேற்றுறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, என்ன இது அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. அதாவது ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே வியாபாரம் செய்வதற்காக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய கிழக்கு இந்திய கம்பெனி வியாபாரத்துக்காக தான் வந்து இந்த நம்ம நாட்டில் ஏற்கனவே இருந்த நம்முடைய அரசிடம் அனுமதி வாங்கினாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எப்படி ஆக்கிரமிப்பு செய்வதை போல இந்தியாவை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியர்களை அடிமையாக்கி விட்டார்கள். அவருடைய சட்டங்கள், அவருடைய திட்டங்களை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வினை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை இங்கு ஏற்படுத்தி விட்டார்கள். இதுதான் அடிமை இந்தியான்னு சொல்லக்கூடியது. இதை எதிர்த்து நம்முடைய முன்னோர்கள் பலர் போரிட்டார்கள். சுதந்திரம் என்பது ஏறத்தாழ இந்திய சுதந்திர வரலாறை பற்றி எல்லா நாடுகளிலுமே இந்த மாதிரி சுதந்திர வரலாறு இருக்கு. ஆனா இந்திய சுதந்திர வரலாற்றை போல வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. பல்வேறு விதமான போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். பல்வேறு காலகட்டங்களிலே ஆயுதம் எடுத்து போரிட்டார்கள். வேலுநாச்சியார் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, ஜான்சி ராணி வடநாட்டில், அதே மாதிரி மைசூர் திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது போன்ற பல்வேறு மன்னர்கள், குறுகிய மன்னர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எடுத்து போரிட்டார்கள். இது ஒரு விதமான போராட்டம். அதற்கு பிறகு அண்ணல் காந்தியடிகளுடைய தலைமையில அகிம்சை, ஒத்துழையாமை இயக்கம் என்ற பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. கடல் மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம், இதை போன்ற பல்வேறு இயக்கங்கள். 100 ஆண்டுகள் போராட்டத்தினுடைய விடிவாக நமக்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறது. அது எப்ப கிடைச்சதுன்னு சொன்னா நள்ளிரவில் கிடைக்குது. 12 மணிக்கு அவங்க வந்து மவுண்ட் பாயிண்ட் பிறகு வந்து ஜவஹர்லால் நேருவிடம் வந்து அவர் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஜவஹர்லால் நேரு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்தியா விழித்துக் கொண்டிருக்கின்ற சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா 12 மணிக்கு எல்லாம் அயர்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. எல்லா உலக நாடுகள்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியா முடித்துக் கொண்டது என்று சொன்னார்கள். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு நள்ளிரவு 12 மணிக்கு அன்னைக்கு பெற்ற சுதந்திரம் தான். இந்த சுதந்திரத்திற்காக போரிட்டவர்கள் நமக்கு தெரிஞ்சது வரலாற்று புத்தகங்கள்ல தலைவருடைய பேர் மட்டும்தான் தெரியும். தலைவர்களை பற்றி காந்தி தெரியும், நேரு தெரியும், மற்ற எல்லாமே தெரியும். ஆனால் அவர்கள் மட்டும் போரிட்டு இருந்தால் இந்த வெற்றி கிடைத்திருக்காது. அவர்களுடன் சேர்ந்து எண்ணற்ற சாதாரண நம்மை போன்ற மக்களும் போரிட்டார்கள். தங்களுடைய தியாகங்களை செய்தார்கள், தங்களுடைய பொருளை தியாகம் செய்தார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள், பல்வேறு சிலைகளை சென்றார்கள். எல்லா சமயங்களை சார்ந்தவர்களும் ஒன்றுபட்டு உழைத்தார்கள். 1000 உண்டு இங்கு சாதி, இதில் அந்நியர் வந்து புகுதல் என்ற நீதி என்று பாரதியார் பாடியிருக்கார். இங்க 1000 சாதி இருக்கு, எவ்வளவு மதங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய மதம் இருக்கின்றது, கிறிஸ்தவ மதம் இருக்கின்றது, இந்து மதம் இருக்கின்றது, சீக்கிய மதம் இருக்கின்றது, ஜைன மதம் இருக்கின்றது, முக்கிய மதம் இருக்கின்றது.
இவங்க எல்லாமே ஒன்றாக ஒரே குடையில் நின்று போராட்டத்தின் காரணமாகத்தான் நமக்கு கிடைச்சது இந்த சுதந்திரம். ஏதோ நம்மளுக்கு வெள்ளைக்காரன் போனா போதுங்க அப்படின்னா ஆட்சிக்கு நடத்த முடியாது. மக்கள் புரட்சி வந்து விட்டது. மக்கள் புரட்சி வந்து விட்டால் எந்த சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்ம சமீபத்தில் பார்த்தோம். பங்களாதேஷ்ல என்ன ஷேக் ஹசீனா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா மாணவர்களுடைய போராட்டத்தினால அவங்க நாட்டை ஒன்றே போறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதே போல அவங்க சென்று போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக பார்க்கும்போது வரலாறுகள் மறுக்கப்படுகின்றன. குறிப்பாக அனைத்து மக்களுடைய தியாகங்களும் மறுக்கப்படுகின்றன. அதுல முக்கியமாக இஸ்லாமியுடைய தியாகங்கள் மறுக்கப்படுகின்றன. முஸ்லிம்கள் எவ்வளவு போரிட்டிருக்காங்க, எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, இந்த சுதந்திரத்திற்காக எவ்வளவு உயிரிழந்திருக்காங்க. டெல்லியில இந்தியா கேட்டு ஒரு இடம் இருக்கின்றது. அதுல சுதந்திர போராட்டத்துல இறந்தவருடைய பெயர்களை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 90,000 பேர் இந்திய சுதந்திரத்திற்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈட்டவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஏறத்தாழ 65,000 பேர்கள் இஸ்லாமிய பேர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவங்க இஸ்லாமியர்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. இதனால பிரச்சனையே வருது. அதற்கு அவங்க இந்த விடுதலை நாடு செய்தியாக சமய நல்லிணக்கம் பற்றி பேசுறாங்க. சமய நல்லிணக்கம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு சிதைக்கப்படுகின்றன. ஏன் சிதைக்கப்படுகின்ற சொன்னா வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன. இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாத பிம்பங்களாக இவங்க எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இவங்க ஒரு தனி ரேட்டு, இவங்களுடைய வழி தனி வழி. அந்த மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு இல்லாத ஒரு எதிரியை கற்பனையாக உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரத்தால வரதான் விஷயம். இந்த நாட்டுடைய கட்டமைப்புக்கு சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் உழைத்தார்கள் என்பதை இந்த வரலாறு தெரியாது. இப்ப நீங்க இந்தியாவில் இருக்கிற டாப் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் யார் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அப்துல் கலாம் ஆசாத் ஆரம்பிச்சாங்க. அவங்க கல்வி அமைச்சராக இருக்கிறப்பதான் சுதந்திர இந்தியாவில் அப்துல் கலாம் ஆசாத் அவரும் நேரும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறார். எனக்கு உலகத்துல டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐஐடி இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்த அனைத்து நிறுவனங்களையும் என்ன பண்ணவங்க யாருன்னு சொன்னாங்க, நம்ம அப்துல் கலாம் ஆசாத் தான். சுதந்திர இந்தியாவில் அதே மாதிரி ரபி அஹ்மத் கித்வா என்று போஸ்டர்ல எவ்வளவு சீர்திருத்தங்கள் செஞ்சாரு, அக்ரிகல்ச்சர் எல்லாம் செஞ்சாரு. இவர்கள் எல்லாம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவங்க சொன்னாங்களே இந்தியாவுடைய சட்ட நிர்ணயம் அதுல உறுப்பினராக இருந்தவங்க. அதே போல நம்முடைய காகிதங்களுக்கு இஸ்மாயில் சாஹிப் அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. அதாவது நான் எந்த மொழிக்கும் எதிரானவன் அல்ல, ஆனால் ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது திணிப்பதை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னார். இந்த நாட்டிற்கு ஒரு ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழுமையான தகுதி என்னுடைய தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னாங்க. அதோட என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க, இஸ்லாம் எங்கள் வழி, இந்த நாடு என்று சொன்னார். நாங்க நாட்டை சேர்ந்தவங்க, ஆனா எங்களுடைய வழி இஸ்லாம் என்று சொன்னார். அதுக்காக இந்த தேசப்பற்கள் நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சு போடல. ஒரு அன்புக்குரியவர்களே, சுதந்திரம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய ரத்தத்திலே ஊறிய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல இருக்கின்ற பொழுது அடிமைத்தனம் இருந்தது. மனிதன் அடிமையாக்குவது, யாரிடம் பொருள் இருக்கின்றதோ யாரிடம் வலிமை இருக்கின்றதோ அவர்கள் எளியவர்களை அடிமையாக்கினாங்க. இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு இபாதத் வழிபாடர் என்ன சொன்னா அடிமையை விடுவிப்பதுன்னு சொன்னாங்க. அடிமையை விடுவீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, அது பரிகாரமா அடிமையை விடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா சுதந்திரத்தை இஸ்லாம் எந்த காலத்திலுமே அவருடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சமீபத்திலே சமய கலவரங்கள் வருகின்றன, மத பிரச்சனைகள் வருகின்றன என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று தவறான பிரச்சனை, ஆங்கிலத்திலே ஹேட் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், வெறுப்பு அரசியல். ஒருவரை பற்றி அவருடைய இல்லாத ஒரு தன்மையை இருப்பதாக நாம் இட்டுக்கட்டு செய்வது. அதற்கு அடுத்தபடியாக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும்.
சுதந்திரத்தினுடைய அந்த பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், அனைவருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் சொன்னாக்க 3 விஷயங்கள் முக்கியமான விஷயம். அதை மட்டும் இன்றைய செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, அண்டர்ஸ்டாண்ட். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல புரிஞ்சுக்கணும். முஸ்லீம் தான் யாரு, அவங்களுடைய அவங்களுடைய நல்ல மதம் என்ன சொல்லுது, அவங்களுடைய நபி என்ன சொல்றாரு, குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம முஸ்லிம்கள் வந்து இந்துக்கள் என்றால் என்ன, அவருடைய வேதம் என்ன சொல்லுகின்றது, அவருடைய பிரச்சாரம் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட். ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பிரச்சனையே முக்கால்வாசி சால்வ் ஆயிடும். அதற்கு அடுத்தபடியாக அட்ஜஸ்டபிலிட்டி. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். இது வந்து அடிப்படை உண்மை. ஒரு கணவன் மனைவி இருக்கிறார் என்று சொன்னால் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவியை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய அந்த தேவைக்கு ஏற்றால் தங்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இதை ரெண்டு நம்ம பண்ணிட்டு வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். மசூதி இருக்கு, ஒரு சமய ஊர்வலம் வருது, ஒரு சாமி ஊர்வலம் வருதுன்னு வச்சுங்க. அவங்க மசூதியில தொழுதுட்டு இருப்பாங்க. இதுவும் இறைவன் தான், அவங்களும் சாமி தான் போயிட்டு வர்றாங்க. அவங்க தொழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல வந்து நம்ம மோளம் அடிக்கூடாது, ட்ரம் பீட் பண்ணக்கூடாது, அவங்களாம் நிறுத்திக்கணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் போன பிறகு அந்த மசூதியினுடைய எல்லை தாண்டின பிறகு திருப்பி பழையபடி நீங்க உங்களுடைய ஊருக்கு நீங்க கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னா பிரச்சனை வராது. ஆனால் நான் இந்த வழியை தான் சொல்லுவேன். இந்த மசூதியின் முன்னால வந்து நான் வந்து மோளம் அடிப்பேன், எனக்கு சுதந்திரம் இல்லையா, எனக்கு உரிமை இருக்கு, என்னை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்கறது. அந்த பிரச்சனைகள் என்பது தானாக வருவதில்லை, மாறாக அது உருவாக்கப்படுகின்றது. சொல்லக்கூடிய வெறுப்பு அரசியலின் காரணமாக வருது. ஆனா இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு தான் மெசேஜ். ஒண்ணு, அண்டர்ஸ்டாண்ட், ஒருவருக்கு புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒருவருக்கு அனுசரித்து செல்லுங்கள். எந்த பிரச்சனையுமே வராது. இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்ப என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொன்னாங்க, நீங்க இப்ப மதரசால வர்றீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறது எதுக்காக படிக்கிறீங்க, உங்களுடைய கல்வி அறிவு பற்றி சொல்றதுக்காக படிக்கிறீங்க. என்ன என் நண்பர் என எழுத்தன்பர் இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்குன்னு சொல்லுவாங்க. என் நண்பர் என எழுத்தன்பர் இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன எழுத்து ரெண்டு நம்ம கண்களை போல அப்படி நீ வந்து காட்டுறியா? உலகத்துல வாழ்வதற்காகவும் உலகத்தினுடைய சம்பாத்தியத்தை பெறுவதற்காகவும் நாம் உலகத்திற்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மனிதனாக வாழ்வதற்காக மாற்றக் கல்வியை ரெண்டு சேர்த்து இப்ப இந்தியாவில ஒருத்தர் முஸ்லிமா இருக்காரு, பெரிய 18 இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய ஆட்சி, அதிகாரங்கள், அரசியல், பொருளாதாரம், சமூகம் இதில் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. மறுக்கப்படுகின்றது, முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படுகின்றது. ஏதோ அங்கிருந்து கொஞ்சம் இந்த பிஸ்கட் போடுற மாதிரி ஒரு இடைவெளிக்கு இருந்தாலும் இது கூட பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல கேட்டு போறாங்க. கோர்ட்டில் அதை ஒத்துக்கொள்கின்றது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, அரசு பதவிகளில் குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய IAS பதவி, IPS பதவி, IFS பதவி, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இது போதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வரணும் அப்படிங்கிற முன்னுக்கு வரணும். இந்த வயசுல இருந்து அந்த எய்ம் இருக்கணும். நான் ஒரு கலெக்டரா வருவேன், நான் ஒரு DSP-யா வருவேன், நான் ஒரு ரெவன்யூ ஆபீசரா வருவேன், நான் ஒரு ஃபாரின் செக்ரட்டரியா வருவேன் அப்படின்னு சொல்லி அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றுக் கல்வியை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உலக கல்வியை ஏதோ அந்த நேரத்துல ஆனுவல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கூடாது. நான் உயர வேண்டும். எப்படி APJ அப்துல் கலாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், உங்களுக்கு தெரியும். ராமநாதபுரம் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவர். அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக உயர்ந்தார் என்று சொன்னார். ஒரு சாதாரண அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சார். அவர் தன்னுடைய
ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தை அடைவதற்காக நான் திட்டமிட மாணவர்களுக்காக சொல்றேன். பெரியவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்ஜஸ்ட். அந்த அச்சீவ் ஒரு நோக்கத்தை திட்டமிடுங்கள், அதை செயல்படுவதற்கு நீங்கள் பாடுபடுங்கள். கை வலிக்குதா? கால் கூட இல்லடா அவ்வளோ. ஆக இதை போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியல் மறைவதற்காக இதை போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாம் நடத்த வேண்டும். இப்ப ஒருத்தர் தான் வந்திருக்காரு, நீங்க ஒன்னொரு இந்து சகோதரியை கூட்டுனீங்கன்னா ஒன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை போன்று நாம் அனைவரும் இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய பங்கு இருக்கணும். அதுதான் இந்த மதத்தால் இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த நியூஸ் போயிருக்கு. மற்ற பள்ளியில இந்த வாய்ப்பு கிடையாது. பல்வேறு பெண்களுடைய நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாவாளுடைய நிகழ்ச்சிகள், அழைப்பு பணிகள், இதை போன்ற சமூக பணிகள் அனைத்தையும் நாம் எல்லாம் மனுஷன் என்ன போட்டு அடி அவ்வளோ காம வெறி. கை காட்டுறாரா? டேய் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. அழகான கருத்துக்களை தக்க சமயத்தில் நமக்கு அள்ளி தந்த பேராசிரியர் பெருந்தகை அல்ஹாஜ் டாக்டர் மீரான் சாஹிப், பெரம்பூர் மில்லத் பைத்துமானுடைய தலைவர் அவர்கள் எந்த செய்தியை இந்த நன்னாளில் வழங்கினார்களோ அதன்படி நம்முடைய வாழ்நாளில் அந்த செய்திகளை கடைபிடித்து வாழக்கூடிய நற்பெற்றினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்ததாக நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது மதரசாவிற்கு பெரிதும் உதவி வழங்கி வரக்கூடிய தொழிலதிபர் அல்ஹாஜ் காஜா மைதீன் அவர்கள் வாழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறது வந்து சுதந்திர நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். இங்கே நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த சாக்லேட்டு எதிரியே புரியாக நிற்கிறாங்க. நான் எது சொன்னாலும் அது வந்து ஒரு 5% தான் அந்த பிள்ளைங்க இடத்துல போய் விழும். இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப நேரம் நிற்கிறதும் பிள்ளைங்க நிற்கிறதும் வந்து சரியில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா பேசலாம். ஏன்னா உங்கள் இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது இதே மாதிரி உங்கள் வயசுல இருக்கும்போது இதே மாதிரி இதே ஆரஞ்சு மிட்டாய் இப்போலாம் இதெல்லாம் இப்போ மாடலாக வந்துச்சு பாக்கெட்டில் ஆரஞ்சு புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப பிரபலமான மிட்டாய். அதை வச்சு அதை பார்த்துன்னே நிற்பேன். நான் நின்று இருக்கிறேன், அதனால சொல்கிறேன். அதே சூழ்நிலை தான் இப்போ இங்கேயும் இருக்கும். அதனால சுருக்கமாக சொல்லி நான் பேச வந்தது கருத்தை வந்து ஒரு முடிச்சிடுறேன். நாமெல்லாம் இந்த இந்திய திருநாட்டில் பிறந்ததுக்கு மகிழ்ச்சி அடையணும் உண்மையிலேயே. ஏன்னா நான் ஒரு 4-5 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், ஃபாரின் கண்ட்ரியில். அந்த கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பிடும்போது இந்தியா மாதிரி ஒரு சிறந்த நாடை நம்ம பார்க்க முடியாது. நான் போன ஒரு 4 கண்ட்ரி வச்சு சொல்கிறேன். அடுத்து ஸ்டேட்லேயே தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை பார்க்க முடியாது. காரணம் இங்க இருக்கிற மக்கள் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தன்மை, எதையும் மறந்து மன்னிக்கக்கூடிய தன்மையோட மக்களை தான் அதிகமா இருக்காங்க. குறிப்பா சவுத் இந்தியன்ல தமிழ்நாட்டு மக்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இங்க வந்து இனம் மதம் என்ற இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்தியாவிலேயே இருந்து நிறைய இடத்துல அப்படி இல்லை. இப்போ வயநாட்டுல வெள்ளம் வந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 கிராமத்தில் வயநாடு கேரளா ஃபுல்லா அழியல. ஆனா அந்த 3 இடம் மட்டும் மிகுந்த சேதாரம். இந்த சேதாரம் வந்து மிகுந்த சேதாரம் கேரளால ஒரு 3 இடத்துல நடந்தது. பலத்த பாதிப்பு தான், நிறைய இழப்பு தான்.
எதுக்கு இது சொல்ல வரேன்னா இந்த கருத்தை, கேரளால ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 இடத்துல நடந்தது மிகப்பெரிய பேரழிவு. அது வந்து மிகப்பெரிதாக மீடியாவில் காட்டப்பட்டு வருது. அதே மாதிரிதான் இந்திய நாட்டில் திருநாட்டில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில கலவரங்கள் பெரிதாக்கப்பட்டு இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக மாற்றப்பட்டு வருகிறது. முஸ்லிம்களுக்கு அழிவுகள் அதிகமாக நடக்கிறது என்று காட்டப்பட்டு வருகிறது. இது மீடியாக்கள்லாம் தான் நடக்குது. இதே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மீடியா கிடையாது. அதனால இந்த அளவுக்குலாம் காட்டப்படாது, அதனால தெரியறது இல்லை. அப்பவும் இருந்தது, இப்போ இருக்குது. இப்போ காட்டப்படுறது பெருசா தெரியுது. ஆனா நிச்சயமா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறத பெருசா காட்டப்படுது. மற்றபடி பயப்பட தேவை இங்க இல்லை. அதனாலதான் சொல்றேன், நான் பிறந்ததுக்கு மிகவும் புண்ணியம் பண்ணிருந்தேன். இந்திய திருநாட்டில் பிறந்தது. சில அரசியல்காரங்களால அது நடக்குது. அதனால அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க வேலை பாருங்க. குறிப்பா சொல்ல போனா, நாம எப்படி வாழணும்னா, நம்மளுடைய சரியத்து சட்டங்களை பேணுதலாக பார்த்து நம்ம நடந்தாலே நம்ம சிறப்பா நம்மளுடைய சமுதாயம் விளங்கும், மற்ற மக்களிடத்துல பாராட்டவும் படும். அதை கடைப்பிடிங்க. நான் அதை கடைப்பிடிக்காம மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. நம்ம இஸ்லாமிய மார்க்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், அந்த சரியத்து சட்டத்தை ஒரு 10% கடைபிடிப்பதில்லை, தவறான போக்குல இருக்கிறாங்க, அது திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரோடும் நல்லா இருக்கலாம். எல்லாரும் மதிக்கிறாங்க நம்ம. கண்டிப்பா எல்லா மக்களும் நம்மள பாராட்டுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தாலும் நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஆகையா அடுத்து உங்களுடைய சரியத்து சட்டங்களை எல்லாரும் பயிலுங்கள். அதிரத்து நடத்துற அந்த மதரசால எல்லாமே சொல்லி தரப்படும். அடுத்து சரியத்து கல்வியோட தீன் கல்வியோட மார்க்க கல்வியோட இந்த உலக கல்வியும் கற்று நம்ம டாக்டர் சார் சொன்ன மாதிரி சிறந்த ஒரு இடத்துக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெரிய பதவிகளுக்கு, அரசு பதவிகளுக்கு வர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நல்நாளில் கூறி என்னுடைய முறையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால எல்லாரும் சடைவாயிட்டாங்க. அதோட நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். துவாவோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும். துவாவுக்கு முன்னால இதுவெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. நான் வந்து வாங்க, தீப்ஷா வாங்க, ரக்கீம் சாப் வாங்க, நீங்கள் வாங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்து அப்படியே இங்கே உள்ள பாய்ஸ் கொடுங்க, கேர்ள்ஸுக்கு டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் ஓதிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளார ஒரு ஆள் சாக்லேட்டு, இது ஒரு ஆள், இது ஒரு ஆள், இது ஒவ்வொரு ஆளாக கொடுங்க. ஜென்ஸுக்கு மட்டும் கொடுங்க, லேடிஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சாலியாவா இந்த அவங்கள கூப்பிட்டோம். நம்ம ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு வர வழியில நின்று அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இந்த சமையல் எனக்கு ஒரு முன் உதாரணம். அதனால அவங்களை குறிப்பிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த பேனா வந்து பாபு ஹாஜியார் வாங்கி கொடுத்தது. இதுல இந்த நோட்டு புத்தகம் வந்து சகோதரர் காஜா மைதீன் அவங்க வாங்கி கொடுத்தது. மற்ற அந்த பர்ஃபி, இந்த மைசூர் பாக்கு வந்து நம்ம நிர்வாக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாதிரி இந்த விழா சிறப்படைய யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் வல்ல ரஹ்மான் நல்லவர்கள் பாலிப்பானாக. இப்ப சாலிகாவுடைய என்னது கனிமா அதோட துவா. أفضل كلمة طيب لا إله إلا الله محمد رسول الله. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வ அல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். நான்காம் கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
ஐந்தாம் கலிமா அப்துல் கஃபூர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப் துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாமி வஸ்தம்து வ அமன்து வ குலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜஸாக்கல்லா சாலியா அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. 2 பேரும் சீருடையோட இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அவ்வளவுதான். நிகழ்ச்சி நிறைவடைய போது அப்படியே கலையாம இருங்க. யாருக்கு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு தெரியாது. அப்படியே இருங்க. ஸ்வீட்ல உங்க கைக்கு வந்த பிறகு கலைஞ்சா போதும். கடைசியா நம்ம துவா ஓதும் போது எல்லாரும் சரி யானை போய் ஓதிட்டு அதோட துவாவா இருப்போம். நம்ம அம்பது மேலே ஏறணுமா வெறுப்புப்பா பக்கடு கைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 78வது சுதந்திர தின விழாவில் பங்கெடுத்த பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஒரு சில வார்த்தைகள். எல்லோரும் நன்றாக கவனிக்கவும். மழை என்பது மதங்களை பார்த்து பெய்வதில்லை. காற்று என்பது மதங்களை பார்த்து வீசுவதில்லை. காற்றில் அனைத்து மதத்தினரின் சுவாசங்களுமே அடக்கம். அதுபோன்று நம்முடைய உள்ளங்களில் ஒற்றுமை உண்டாகட்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற வார்த்தை கிடங்க எல்லோரும் சகோதரர்களாய் ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதற்கு இந்நாளில் நாமெல்லாம் சபதம் எடுத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவர்களும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மைசூர் பாக்காடா வசதிகளா என்று தரண்டா உனக்கு. எல்லோரும் யா நபி யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் அஷ்ரஃபல் பத்ர் صلى الله على محمد
sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim. துஆ ஓதப்படுகிறது. நீங்க போங்க. டீச்சர்ஸ் இங்க வாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்குல்ல கேமரா. ஜூம்ல எடுத்தேன்டா இப்போலாம். ஒரு ஆள் இத கொடுங்க. கொடுங்க அப்படியே. இல்ல அப்படியே கொடுத்துட்டா பஸ் எடுக்கிறா நச்சுட்டாடா ஒன்றும் எனக்கு தரல ஒன்றும். நான் கேமராமேன்ரா, எனக்கு சம்பளம் 2 வரும். அல்வா சொன்னேன், நோட்டில் அல்வா 2 அல்வா சம்பளம். நான் பாடி ஒன்று சாணே வேணுமாடா அல்வா சந்தி அந்த அல்வா மைசூர் பாக்குடா அதான் அல்வா தெரியாடா இல்லடா அவங்க வீட்டு 2 ரூபாடா ஒன்று எங்கள் வீட்டாண்ட 1 ரூபாண்டெல்லாம் இப்போ 2 ரூபா கிட்டாண்டா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இதாரா போலீஸ்காரங்கள சின்ன பசங்க பாடுறா ஆர்மி ட்ரெஸ்ஸோட சூப்பரா இருக்காங்க. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا الله يا ربي எங்களை எல்லாம் படைத்தவனே பரிபாலிப்பவனே இந்த சுதந்திர தின விழா சிறப்பதற்கு ஒத்துழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய அருள்வளம் பொருள்வளம் உடல்நலம் அனைத்து நிரப்பமாக நிறைவாக தந்தலும் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நல்ல நாளிலே சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான நற்பேற்றினை அந்த உறுதி மனப்பான்மை எங்கள் அத்துணை பேருக்கும் தந்தல் புரிவாயாக யா
இந்த பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், பிற ஜாதி மக்களிடையே ஜாதி சண்டை இல்லாத, சமய பிரச்சனை இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த இளம் சமுதாயத்தை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மென்மேலும் உயர்வடைய செய்வாயாக யா அல்லாஹ். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தருவாயாக யா அல்லாஹ், நல்ல ஒழுக்கத்தை தருவாயாக யா அல்லாஹ், புத்தி கூர்மையை தருவாயாக யா அல்லாஹ், சிறந்த அறிவாற்றலை தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே நாயனே, ரப்பே நாயனே, படைத்தவனே, பரிபாலிப்பவனே, எல்லாருக்கும் எல்லா நற்பேறுகளையும் வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. தீய சவகாசத்திலிருந்து, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்க யா அல்லாஹ். நன்கு படித்து எதிர்காலத்தில் உயர்ந்த பதவிகளை பெற்று நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை எல்லாம் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவில் வந்து கொண்ட சிறியவர்கள், பெரியவர்கள், அத்துணை பேருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ். சண்டை சச்சரவு இல்லாத ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். இன்று போல் என்றும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நற்பேற்றினை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். அல்லாஹ் அப்துல் ராபி ஹசரத் அவரோடு இணைந்து உழைத்த நல்ல உள்ளங்கள், அந்த வழியிலே இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோருக்கும் உன்னுடைய அருள் வளம், பொருள் வளம் அனைத்தையும் நீ தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. எல்லாரும் போயிட்டு வரலாம். எல்லாருக்கும் நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சார் கூப்பிட்டு ஆஃப் பண்ண மாக்கலங்கடா. ஆச்சு இங்க கட்டாட எல்லாரும் இருந்து வாங்கிட்டு போங்க. வாங்காதவங்க முடிஞ்சவங்க இந்த தெருவில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. அவங்கள ஸ்வீட் கொடுங்க. போய் ஆஃப் பண்ணலாமா கேள்றா லைவ். நில்றா, நீ நில்றா, எங்க வேணுமோ நில்றா. நான் என்ன சொன்னேன்னா எங்க வேணுமோ நிக்கிற இடத்துல நில்றாங்க. சில தற்கொலைங்களா அப்படிதான் பேசுவோம். என்ன பண்றது? நான் போடுறான் நௌஃபல் சஃபிபியா நான் போய் கேட்கணும்.